வணக்கம். நம்ம இன்னைக்கு சில்லி எக் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அது பெப்பர் எல்லாம் போட்டு நல்லா சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம். நம்ம இன்னைக்கு சில்லி எக் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அது பெப்பர் எல்லாம் போட்டு நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு தக்காளி நான் 2 தக்காளியே நல்லா பெரிய சைஸில் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் குடமிளகா, இதுக்கு குடமிளகா அவசியமாக தேவை, நல்லாயிருக்கும். இதுதான் வாசனையாக ஃப்ளேவராக. இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பழுத்த சிகப்பு மிளகாய் நான் நீல வாக்கில் 5 மிளகாயை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம், இதுவும் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக 5 முட்டை நான் நல்லா வேக வச்சு அதை ஒரு முட்டையை 4 பீஸ் அப்படின்ற மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மைதா ஒரு கை அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த முட்டையை டிப் பண்ணி எண்ணெயில் பொரிக்கிற அளவுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். இது மிளகு பொடி 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சீரகப்பொடி 1 ஸ்பூன். வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம இந்த மாவில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை நல்லா மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம பஜ்ஜி மாவு கரைப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் இந்த மாவு. பாருங்கள், இப்போ நம்ம எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த முட்டையை இப்படி ஒவ்வொரு பீஸாக எடுத்து இப்படி மாவில் ஃபுல்லாக டிப் பண்ணி இதை எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி லைட்டாக செவர ஆரம்பித்ததும் நீங்கள் எடுத்துடுங்க. இன்னும் மிச்சம் இருக்கிற முட்டையவும் நம்ம அதே மாதிரி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்தோம் இல்லையா, அந்த பாண்டல்லையே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் நம்ம சீரகத்தை போட்டுக்கலாம். சீரகம் பொரிஞ்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை போட்டுக்கலாம். அப்புறம் மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மிளகாயவும் போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது 3த்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும், அது வரைக்கும் நம்ம வதக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வெந்துட்டுருக்கக்குள்ளேயே இப்போது தக்காளியும் இந்த குடமிளகாவையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த வெங்காயம், தக்காளி, குடமிளகாய் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம மிளகு பொடியும் சீரக பொடியும் சேர்த்துக்கணும். சீரகப்பொடி, நம்ம மிளகாய் போட்டதுனால கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மிளகு பொடி காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு. நல்லா தொலைவி ஒரு முறை நல்லா நம்ம தொலைவி விட்டுட்டு இந்த பொரிச்சு எடுத்து வச்சுருந்த முட்டையை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கிண்டி விட்டுக்கலாம். இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சில்லி எக்கு அப்புறம் பெப்பர் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்.
இது வந்து குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பரான சில்லி எக் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதில் பெப்பரெல்லாம் போட்டு நல்ல காரசாரமாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.